இல்லை, நான் தான் உங்க நெல்லையொலி பேசுறேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம இவ்வளவு யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அண்ணனை பத்தி பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாமல்லபுரத்துல அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல தவறுனாங்கல்ல, அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு பஸ்ல வந்து கூப்பிட்டு வந்து அங்க வந்து நேர்ல சந்திச்சு கண்ணீர் மல்க விஜய் அண்ணன் வந்து பேசியிருக்காங்க அவங்க குடும்பத்துல எல்லாத்தையும். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே நேரம் விஜய் நஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கரூர் வந்திருக்கணும், உங்களை கூப்பிட்டு வந்து சொல்லி மன்னிச்சுக்கோங்க, என்னை கூப்பிட்டு வந்து தப்பு தான். ஆனா என்னால அங்க வர முடியல, எனக்கு அங்க பெர்மிஷன் கிடைக்கல, நான் வந்தா இன்னும் கூட்டங்கள் கூடும் வைக்கும், அதனால வர முடியலன்னு சொல்லி விஜயன் ஒரு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல தவறுனவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் மாசம் 5000ம் ஏற்கனவே இப்ப 2 லட்சம் கொடுத்திருக்காரு விஜய் அண்ணன். இது போக உங்க குடும்பத்துல நான் ஒரு மகனாவும் அண்ணனாவும் தம்பியாவும், அப்போ உங்க குடும்பத்துல ஒரு ஆளா நான் இருப்பேன் எப்பவுமே. உங்க வீட்டுல கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம் அனைத்துக்கும் நான் கண்டிப்பா எல்லாரும் நான் உதவி பண்ணுவேன். எல்லா குடும்பத்துக்கும் 41 குடும்பத்தை நான் உதவி கண்டிப்பா பண்ணுவேன். என்ன முடிஞ்ச உதவி கண்டிப்பா பண்றேன். அதனால யாரும் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன். அதனால அதே நேரம் கரூருக்கு சீக்கிரமா வந்து உங்க எல்லாரும் நேர்ல பார்ப்பேன், கண்டிப்பா நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட ரொம்ப பேசியிருக்காருங்க. என்ன மனுஷங்க, உண்மையாவே சொல்றேன். விஜய் அண்ணன் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்டா பேசுறவங்க மத்தியில இப்ப விஜய் அண்ணன் வந்து அவர் கிங் அப்படின்னு ஒரு தலைவருங்கிறது ஒரு உறுதி பண்ணிட்டார். முதல் விஷயம். ஏன்னா கரூருக்கு போக முடியாது, கூட்ட நெரிசலா இருக்கும். ஏற்கனவே இப்போ வந்து பிரச்சனை பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்குள்ள போகும்போது திருப்பியும் வந்து கூட்டங்கள் கூடும் வைக்கும். அது சரிப்படாத. இது தனிப்பட்ட முறை எல்லாரும் கூட்டு விசாரிச்சு ஒரு ஆறுதல், ஒரு நலம் விசாரிச்சாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்கு இதமா இருக்கும். அதே நேரம் பாருங்க, பஸ் மெனக்கிட்டு பஸ் வச்சு அவங்கள கூட்டு வந்து நல்ல முறையில் சாப்பாடுலாம் பண்ணி ஒரு ஆர்டர் சொல்லி அதுக்கப்புறம் பத்திரமா அது மாதிரி ஊருக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இதில் பாருங்க, அதே நேரம் அந்த பஸ்ஸுக்கு பண்ணி அவர் ஆம்புலன்ஸ் வர எதுக்கு மக்கள் வந்து எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக ஆம்புலன்ஸ் கூட வந்து இது பண்ணி வச்சு கூட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் ரொம்ப கவலையா இருக்கு. விஜயண்ணா வந்து கண்ணீர் மல்க வந்து ஆறுதல் பண்ணியிருக்காருங்க. அதுதாங்க இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம். ரைட்டு. இருந்தாலும் போனவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டுறேன். ரைட் நம்பர்ல உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பேப்பர் 240 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கினேன். நன்றி, வணக்கம்.